அதிகாரிகளை மாத்துறதுனால தேர்தல் வந்து ஒழுங்கா நடக்காது. ஏன்னா அவங்க வந்து அந்த அதிகாரி வந்து நேர்மையா செயல்பட்டா கண்டிப்பா அதிகாரியை மாற்ற மாட்டாங்க. அதனால அதிகாரிகள் வந்து நேர்மையா செயல்பட்டு அதிகாரிகள் வந்து மாற்ற முடியாதனால அப்ப தேர்தல் வந்து ஒழுங்கா நடைபெறும். அவங்க மாறினா நமக்கு என்ன பயன் கிடைக்குது? அவங்க மாறினாப்புல நமக்கு எதுவும் நன்மை செஞ்சுட்டு போறாங்க. அவங்கவுங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. தேர்தல் அதிகாரி அப்படின்னா வந்து எல்லாத்துக்குமே சப்போர்ட் பண்ணணும். இப்போ உள்ள தேர்தல் அதிகாரி வந்து ஒரு சைடு மட்டும் தான் சப்போர்ட் பண்றாரு. அதனால ஃபர்ஸ்ட் தேர்தல் அதிகாரியை மாற்றணும். தேர்தல் ஆணையத்தில் வந்து பணம் பிடிக்கிறத வந்து தீவிரமாகத்தான் செயல்படுறாங்க. ஆனால் வந்து அது இன்னும் நல்லா தீவிரப்படுத்தினாங்கன்னா மக்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வாக்காளர்களுக்கு வந்து காசு கொடுத்து நிறைய பேர் ஓட்டு போட வைக்காங்க. அப்படிதான் தடுக்க முடியும். பணம் பறிமுதல் செய்யறது வந்து வியாபாரிங்க பொதுமக்கள் இவங்கிட்ட தான் பறிமுதல் செய்யறாங்க. இன்னும் பெரிய பெரிய அதிகாரிங்க அரசியல்வாதிகிட்ட எல்லாம் பணம் பட்டுவாடா செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. இன்னமும் தேர்தல் ஆணையம் வந்து தீவிரமா கண்காணிக்கணும். இந்த பணம் பறிமுதல் செய்யறது இதெல்லாம் இன்னும் தீவிரமா கண்காணிச்சு அவங்க நடவடிக்கை எடுக்கணும்.